வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைங்கிறது சுக்கிர பகவானுக்கு சொந்தமானது. நம்மள சில பேர் இருக்கோம், யாரு உங்க நட்சத்திரம் பரணி அல்லது பூரம் அல்லது பூராடமா, ராசி ரிஷபம் அல்லது துலாமா, வெள்ளிக்கிழமை பிறந்தவரா, நீங்க பிறந்த தேதி 6 அல்லது 15 அல்லது 24, நீங்கள்லாம் சுக்கிர பகவானுடைய அம்சத்துல பிறந்தவங்க. நீங்க என்ன பண்ணணும்? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கு ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்தணும், அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவியை செய்யணும். இதனால உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் அதிகமாகும். அனுபவத்தில் பார்ப்பீங்க, இதை நச்சியும் பார்ப்பீங்க. இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா? கிடையாது. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா? உண்டு. காலை 6ல இருந்து 7:30. எப்படி இருக்க போற இந்த வெள்ளிக்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை ஓரளவுக்கு பரவாயில்ல, பெருசா வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை. ஆனா ஒரு மாதிரி தான் இருக்கு. பழைய வேகம், சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, தைரியம் இல்லை. என்ன பண்றது? கோயில்லையும் வீட்டுலையும் நெய் விளக்க ஏத்துங்க, எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல பசு நெய்யை சேர்த்துங்க, அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்ப மகாலட்சுமி, அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. ஓம் சுக்கிர மாதாவே போற்றி அல்லது ஓம் சுக்கிர தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே தைரியம் இருக்கு, சுறுசுறுப்பு இருக்கு, வேகம் இருக்கு. அது ஜெயிக்கும். கிரக நிலைகள் நல்லா இருந்தாதான் நல்ல குணம் ஜெயிக்கும். நல்லா இல்லைன்னா நல்ல குணம் தோக்கும். எனவே இன்னைக்கு நல்லா இருக்கு, கலகுறீங்க. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 6, 1. அனுகூலமானது கிழக்கு மேற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. வார்த்தை சாமர்த்தியம், நிதானம், பொறுமை எல்லாம் வச்சு கலகுறீங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 1. அனுகூலமானது கிழக்கு தெற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒரு மாதிரி இருக்கு. ஆனா பழைய அந்த பேச்சு சாமர்த்தியம், நிதானம் இதெல்லாம் குறைவா இருக்கு. என்ன பண்றது? கோயில்லையும் வீட்டுலையும் பசு நெய்ல நெய் விளக்கு ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துங்க, அல்லது ஒரு முக்கியமான விஷயம், ஏழைகளுக்கு பொருளுதவி செஞ்சிருங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்ப சிவபெருமான நினைங்க. ஓம் அக்னீஸ்வரரே போற்றி. அனுகூலமான எண் 3, 5. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். வேகம், சுறுசுறுப்பு, அசடு தைரியம், வீம்பு, பிடிவாதம் எல்லாம் இருக்கு. அது ஜெயிக்குது. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும், கலகுறீங்க. கிரக நிலைகள் நல்லா இருந்தா கெட்ட குணம் கூட ஜெயிக்கும். நல்லா இல்லைன்னா நல்ல குணம் கூட தோத்து போயிடும். இன்னைக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு, கலகுறீங்க. அனுகூலமான உங்களுக்கு 4, 6. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. கன்னி ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே பொறுமை இருக்கு, நிதானம் இருக்கு, பேச்சு சாமர்த்தியம் இருக்கு. வயசானவங்களும் உதவி செய்வாங்க. ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 2. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டம இன்னையோட முடியுது. ஆனா இன்னைக்கு இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களும் ஜாகிரதையா இருக்கணும். அசைவ உணவு வேண்டாம். கோயில்ல விளக்கு ஏத்துங்க, வீட்டு பூஜையில விளக்கு ஏத்துங்க. நெய் விளக்கு அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துங்க, அல்லது ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையில பொருளை வாங்க வேண்டாம். வண்டி ஓட்டுறது கவனம். மன நிம்மதி இருக்காது. ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போ சிவபெருமான நினைச்சா தப்பிச்சுக்கலாம். ஓம் பார்கவீஸ்வரரே போற்றி, பார்கவீஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான உங்களுக்கு கிடையாது, தசை கிடையாது, நிறம் கிடையாது. விருச்சிக ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது, ஜாகிரதை. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 3 நாளைக்கும் இருக்கு. அசைவ உணவு வேண்டாம். கோயிலில் விளக்கேத்துங்க, வீட்டு பூஜையில விளக்கேத்துங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்ப வெங்கடாஜலபதி நினைச்சுக்குங்க. ஓம் ஓம் ரோஹிணி தேவியே போற்றி. சந்திர பகவானுக்கு ரொம்ப பிடித்த தேவி ரோஹிணி தேவி. அவரை நினைச்சா தப்பிச்சுக்கலாம். சந்திரன் தான் மனக்குழப்பத்தை உண்டு பண்ணி தடுமாற்றத்தை உண்டு பண்றார். இவர் இந்த பூஜை பண்ணா தப்பிச்சுக்கலாம். கோயிலையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துங்க, அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செஞ்சிருங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. தனுசு ராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே கலக்கல், பிரமாதமான முன்னேற்றம். பெண்களுக்கு நல்லா இருக்கு, சந்தோஷம், நல்ல நாளா இருக்கும். வாழ்க்கை வளமாகும், பிரமாதமா இருக்கு. முன்கோபம் இல்லை, நிதானம் இருக்கு, சாந்தம் இருக்கு, பெருந்தன்மை இருக்கு, ஜெயிக்கிறீங்க. அனுகூலமான எண் 1, 7. அனுகூலமான கிழக்கு தெற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு.
மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க, வெற்றி அதிகம், பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 9. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சுறுசுறுப்பு இருக்கு, வேகம் இருக்கு, தைரியம் இருக்கு, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். அனுகூலமான எண் 4, 5. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, ஓரளவுக்கு பரவாயில்ல, பெருசா வெற்றி இல்லை, தோல்வி இல்லை, ஆனா ஒரு நிதானம், ஒரு சுறுசுறுப்பு, ஒரு வேகம் எதுவுமே சரியா இல்லை. எப்படி தப்பிச்சுக்கலாம், எப்படி மீள்றது? இதுல இருந்து கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துங்க, அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரத்தை 107 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்ப சிவபெருமான நினைச்சுக்கோங்க. என்ன மந்திரம்? ஓம் சுக்கிரனே போற்றி, சுக்கிரனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்று. நிதானமா இருங்க. அனுகூலமான எண் 4, 2. திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை, ஏன்னா இன்னைக்கு நவமி. நவமி திதியில நல்ல நேரம் கிடையாது சார். காலண்டர்ல போட்டிருக்கு, அவங்க சொன்னாங்க, பஞ்சாங்கத்துல இருக்கு, இதெல்லாம் வேண்டாம், நல்ல நேரம் இல்லை அப்படிங்கிறது எங்க கருத்து. அவ்வளவுதான். கல்யாணமான ரிஷபராசிக்கார நேயர்களே, கடன் மனைவி இருடு ராசியும் ரிஷபமா இருந்தாலும், ரிஷபம் தனுசா இருந்தாலும் ஜோசியோட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிங்க. கல்யாணமான துலாம் ராசிக்கார நேயர்களே, கடன் மனைவி இருடு ராசியுமே துலாமா இருந்தாலும், துலாம் மீனமா இருந்தாலும் ஜோசியோட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிங்க. ரிஷபம் துலாம் ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியில வைரக்கல் பைத்த மோதிரம் போடணும். போட்டா என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடணும். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.